எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஆட்களை தேவன் கண்டிப்பா அப்படி மாற்றுகிறார். எதை விட்டாலும் விடுவேன், என் தேவனை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவ மாமியை சொல்றா, நீ போமா, போய் வேற உன் ஊருக்கு போய் வேற கல்யாணத்தை முடிச்சு நீ நல்ல குழந்தை குட்டியை பெற்று நல்லா இரு. நான் இனிமே உன் புருஷன், என் பையன் செத்து போயிட்டான், உன் புருஷன் செத்து போயிட்டான், இனிமே உனக்கு ஒரு பிள்ளையை பெற்று தந்து அவன் பெரியவனாகி அவனை கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெக்கிறது. ஏன்னா அந்த நாட்களில் சந்ததி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முடியாது. எனவே நீ போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போ, அங்கே போய் யாரையா கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை குட்டியை பெற்று சந்தோஷமா இரு. அவள் சொல்லுகிறார், அந்த பேச்சை இனி பேசாதீங்க. அல்லேலூயா. என்னது? அந்த பேச்சை இனி சந்தோஷமா ஓடி போயிருக்கலாம்லாங்க. இவளுக்கு அங்க ஒரு போவாஸ் இருப்பாரு அப்படிலாம் தெரியாது. இவள் சொன்ன ஒரே வார்த்தை, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். வாசிங்களா அந்த வசனத்தை வாசிங்களா. ரூத், அதற்கு ரூத் குறித்து என்னோட இனி பேசாதீங்க, நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் என்ன செய்வேன், தங்குவேன். போதும். இவ தங்க என்ன பெரிய பணக்காரியாய்வா, பணக்காரியாவா? அவ கசப்போட திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்கா. எல்லாத்தையும் இழந்து, பிள்ளை புருஷன் எல்லாத்தையும் இழந்து மனசுல கசப்போட. அவ பேரு ரூத்து. ரூத் என்ற பேர்னா என்ன அர்த்தம்? ரூத்னா என்ன அர்த்தம்? சாரி, ரூத்துங்கிற நகோமி. அவள் பேர் நகோமி. நகோமிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இனிப்புன்னு அர்த்தம். இனிப்புன்னு அர்த்தம். அதனால அவன் சொல்றா, ரூத்துன்னு என்னை கூப்பிடாதீங்க, இனிமே என்ன நகோமின்னு கூப்பிடுங்க. சாரி, என்னைய நகோமின்னு கூப்பிடாதீங்க, இனிமே நீ எப்படி கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறா. நகோமிங்கிற வார்த்தைக்கு இனிப்பு என்ற அர்த்தம் இருந்தபடினாலதான் அவள் சொல்லுகிறாள், இனி என்ன இனிப்புன்னு கூப்பிடாதீங்கப்பா, என் வாழ்க்கையில் நிறைய கசப்பை தான் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த கசப்போட ஊருக்கு வந்துட்டு இருக்கிறா. இவ சொல்றா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஓடி போயிட மாட்டோம் நம்மெல்லாம் இப்படி அடிக்கு மேல அடி விழுந்தா. சில குடும்பங்கள் நான் பார்த்துருக்கிறேன், அடிக்கு மேல அடி வாங்குங்க. நானே யோசிச்சிருக்கிறேன், எப்படி இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா நாள் வரும் பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்கள் தழைத்து செழித்து இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ரூத் இந்த நகோமி அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறா. என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, இனிப்புன்னு கூப்பிடாதீங்க, ஸ்வீட்டுன்னு கூப்பிடாதீங்க, என்ன எப்படி கூப்பிடுங்க, மாறான்னு கூப்பிடுங்க. மாறான கசப்பு. சர்வ வல்லவர் என் வாழ்க்கையில் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், எனவே என்ன இனிமே மாறான்னு கூப்பிடுங்க. அப்படி கசப்போட வந்துட்டு இருக்கிறாய்வா. ரூத்து சொல்றா, உம்முடைய தேவன் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். கணவன் இறந்து போயிட்டான், அவன் கூட பிறந்தவன் இறந்து போயிட்டான், அவன் மாமனார் இறந்து போயிட்டாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவள் சொல்றா, நகோமி சொல்றா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன் அப்படிங்கிறான். அப்படிதானே? அந்த வசனத்தை வாசிங்க. எத்தனை வசனம்? 21. 1:21. அவள் சொல்ற, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எப்படி வந்துட்டு இருக்கா இப்போ? நல்லா கவனிங்க. நான் எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அந்த நகோமியுடைய நிலைமை எப்படி இருக்குது, ரூத் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பவுமே இருக்கிறத வச்சு கணக்கு பண்ணாதீங்க, என் தேவனை வச்சு கணக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. அவ நகோமிட்ட இருந்ததை பார்க்கல, அவட்ட இருந்த கர்த்தரை பார்த்தா. ஒருவேளை நான் நினைக்கிறேன், நகோமி கூட கர்த்தரை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனா ரூத் சொன்ன வார்த்தை அவளை நம்பிக்கையில ஒரு பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு போயிருக்குங்க. அல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கணுங்க. நம்முடைய குடும்பத்தில் நாம தான் விசுவாச பிள்ளையா இருப்போம். நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, விசுவாச வார்த்தைகளை விடக்கூடாது, நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அவள் சொன்னார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்து, நீர் உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். நீர் எந்த இடத்துல போறீங்களோ, அவ அரண்மனை போயே தங்க போறான், ஹோட்டல்ல ரூம் எடுத்து வசதியாவா தங்க போறான், எங்கேயா பிளாட்பாரத்தில் உட்கார போறான். ஏன்னா வெறுமையா போறான். அவளே சொல்றான், நான் நிறைவுள்ளவளை போனா இப்ப எப்படி திரும்பி வரேன், வெறுமையா வரேன். அவள் சொல்லுகிறா, அவளை பார்த்தாங்க. இவ சொன்னா, ரூத்து, நான் உம்முடைய தேவன் எனக்கு போதும், உம்முடைய ஜனங்கள் எனக்கு போதும், நீ தங்குற இடம் எதுனாலும் நான் தங்குவேன். இன்னொரு மருமகா இருந்தா, அவ என்ன செய்யிட்டா, அவ போயிட்டா. உடனே சந்தோஷமா பெட்டியை கட்டிட்டு போயிட்டா.
ஆனால் இவ அப்படி இல்லை, நான் உம்மோடு கூட வருவேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க தேவனை ஒட்டி கொள்ளுதல். இந்த நகோமியா ஒட்டி கொண்ட நடந்த என்ன தெரியுமா? போவாஸ் என்கிற பெரிய செல்வந்தனுக்கு மனைவி ஆனா. பெத்லகேம் போய், பெத்லகேம்ல தான் அந்த போவாஸ் இருந்தான். இவங்க போற இடம் பெத்லகேம் தான், சொந்த ஊர் பெத்லகேம். அந்த பெத்லகேம்ல போவாஸ் என்ற ஒரு பெரிய மனுஷன்னா அவனுக்கு மனைவியாய் மாறினாள். அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில வந்தார். அல்லேலூயா. அதாவது தாவீதுக்கு முப்பாட்டன் தான் போவாஸ். போவாஸ், ஒபேத், ஈசாய், தாவீது. போவாஸ், ஒபேத். போவாஸ் தான் யாரை கட்டி இருக்கிறான்? ரூத்தை கட்டி ரூத்து மூலமா பிறந்தவன் ஒபேத். போவாஸ், ஒபேத், ஈசாய், தாவீது. ராஜ சந்ததியில இவர் கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா. போவாஸ் கேட்டா என்ன சொல்லுவாங்க? தாவீது மிகப்பெரிய ஒரு பெயர் பெற்ற ஒரு ராஜாங்க, சக்கரவர்த்தி. தாவீது ராஜான்னு சொல்றதை விட அவர் எப்படி மாறிட்டாரு? அநேக தேசங்களை, பக்கத்தில் இருந்த தேசங்கள் எல்லாம் அவர் பிடிச்சிட்டாரு. அதான் சக்கரவர்த்தி. நிறைய ராஜா என்றால் ஒரு தேசத்துக்கு ராஜா, சக்கரவர்த்தி என்றால் அநேக தேசங்களை பார்த்துக் கொள்ளுகிறவர் தான் சக்கரவர்த்தி. அல்லேலூயா. தாவீது அவர் சக்கரவர்த்தியாய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அவருடைய முப்பாட்டன் தான் இந்த போவாஸ், அவருடைய முப்பாட்டி தான் இந்த ரூத்து. அல்லேலூயா. அதுக்காக நான் உலகத்திலையும் அவ சாதாரணமான இல்லை. போவாஸ் என்பவன் அவன் மிகப்பெரிய பணக்காரன். இந்த பெத்லகேம்லேயே மிகப்பெரிய பணக்காரனா இருந்தான். அவனுக்கு மனைவியானால் அவள். தேவன் தம்மை நம்பி வந்தவர்களை, தம்மோடு ஒட்டி கொண்டவர்களை ஒரு நாள் அவர் சும்மா கீழே விட்டதே இல்லைங்க. அல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே உங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, இந்நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, இந்நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால்
என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா. எனவே இந்த தேவனை ஒட்டி கொள்ளுங்க. நான் சொன்னபடி அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான். அண்டிக் கொள்ளுவது என்பது அவரை நம்புவது, அவரை விசுவாசிப்பது, இது எல்லாவற்றையும் பார்க்கலாம். அது மிகப்பெரிய வார்த்தை, அவரை அண்டிக் கொள்வது. அல்லேலூயா. உம்மை விட்டு போக சொன்னால ரூத்து சொன்னா பார்த்தீங்களா, நீ அந்த பேச்சை விடும். திரும்ப அந்த வசனத்தை மட்டும் வாசிங்களேன். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போகிறதை பற்றி பேசவே வேண்டாம். ஒட்டிக்கிட்டே போறான். அவன் மாமியார, இதெல்லாம் உலகத்தில் நடக்காத ஒரு காரியம் தானே. என்ன மாமியாரை ஒட்டிட்டு போற மருமக இருப்பாங்களா? அப்படி ஒட்டிட்டு போனா இவா கடைசியில் எப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டா பாருங்க. எனவே எனக்கு கண்பானவர்களே, தேவனுடைய நோக்கம் நீங்கள் பெரிய ஆள் ஆவதுங்க. ஆனால் அவரை ஒட்டி கொள்ளுங்க, அவரே சார்ந்து கொள்ளுங்க. அவருக்கு அப்புறம் எல்லாம் போதும். என்னத்தை சாதிச்சிங்க? நான் ஊழியத்துக்கு கொடுத்தது அப்படிதான் ஒப்பு கொடுத்தேன். நம்ம என்னத்தை சாதிச்சோம்? முழுக்க முழுக்க ராத்திரி பகலா தொழிலுக்காக அலைஞ்சி திரிஞ்சு செஞ்சு என்னத்தை சாதிச்சோம்? ஒன்றும் தேவையில்லை, இயேசு போதும். ஆமென், ஹல்லேலூயா. என்னத்தை சாதிச்சிங்க வாழ்க்கையில்? நீங்கள் ஒட்டி பாருங்க, இவரை கட்டி பாருங்க, இவரை கட்டி பிடிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை அவரோடு ஒட்டி கொண்டு உலாவி பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார்ல, நான் உயர்த்தப்பட்டிருக்கையில் என்னிடத்தில் வருகிற எல்லாரையும் என்னிடமா இழுத்துக் கொள்வேன் அப்படிங்கிறாரு. யோவான் சுவிசேஷத்தில் நினைக்கிறேன் இந்த வசனம், நீங்க எடுத்தீங்கன்னா கூட வாசிக்கலாம். இயேசு சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கையில் என்னிடத்தில் வருகிற எல்லாரும் என்ன செய்வேன்? நான் என்னிடமா இழுத்துக்கொள்வேன் அப்படிங்க. நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், என்னிடமா இழுத்துக்கொள்வேன். சொல்லுங்க, நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், என்னிடமா இழுத்துக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிங்கன்னா நல்லா இருக்கும். 12:32 வாசிங்க. எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்வேன்? என்னது 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் பூமியிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? உயர்த்தப்பட்டார். சொல்லுங்க, சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடமாய், அவரை நம்புகிறவர்களாம் என்ன செய்வாராம்? அவர் பக்கமாக இழுத்துக்கொள்வார்னு என்ன அர்த்தம்? அவரை போலவே கனமான பேரு, அவரை போலவே உயர்வான மேன்மையான பேரு. ஹல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியில ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இன்னொன்று பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினபடினாலே அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டாரா. நீங்கள் பிலிப்பியர் நிருபத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் இந்த வசனம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 2ஆம் அதிகாரத்திலே 7 வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். தம்மை தாமே அந்த அளவுக்கு தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தறினார். கைத்தட்டி அவரை துதிப்போமா. இயேசு ரட்சகரை, இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும்